Dear students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா theory of equations ங்கற ஹெட்டிங்ல diminish the roots of the equation எப்படி கண்டுபிடிக்கிறது கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன் வந்து diminish the roots of the equation ஒரு சம் கேட்பாங்க இல்லனா increase the roots of the equation அப்படின ஒரு சம் கேட்பாங்க சம் கொடுத்துட்டு அதை சால்வ் பண்ணனும் சொல்வாங்க சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இது வந்து ஒரு 5 மார்க்ஸ்ல செமஸ்டர் எக்ஸாமினேஷன்ல நிறைய டைம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க சோ diminish the roots of the equation நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத நம்ம இப்ப இந்த காணொளியில வந்து பாப்போம் நம்ம இந்த காணொளியோட நோக்கமே என்ன அப்படினா avoid fear to mathematics so to score high marks அதுதான் நம்மளோட எய்ம் ஈஸியா நீங்க நிறைய மார்க்ஸ் செக்யூர் பண்ணா பயத்தை தயவு செஞ்சு விட்டுருங்க சோ diminish the roots of the equation ஒரு ஈக்குவேஷனை வந்து diminish பண்ண சொல்றாங்க டிமினிஷ்னா என்ன சார்னா குறைத்தல் அர்த்தம் அதாவது கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாட்டை 1 என்ற எண்ணால் குறைக்க வேண்டும் சோ அதுதான் நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்கன்னா diminish the roots of the equation by 1 அப்படிங்கறாங்க இங்க 1 க்கு பதிலா எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம் 2 இருக்கலாம் 3 இருக்கலாம் 4 இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் இங்க டிமினிஷ்ங்கற வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஈக்குவேஷன்ஸ்ல ஏதாவது மிஸ்ஸிங் டேர்ம் இருந்துச்சுனா நீங்க 0 கொடுக்கணும் அது இம்பார்ட்டன்ட் இப்போ இந்த சம்முக்கு சொல்யூஷன் எப்படி பார்க்கிறதுன்னு பாப்போம் இப்போ கொடுத்திருக்க ஒரு ஈக்குவேஷனை பாருங்க x பவர் 4 இருக்கு -4x³ அடுத்து -7x² 22x 24 0 இதுக்கு பை குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எல்லா டேர்ம்ஸ்மே இருக்கு மிஸ்ஸிங் டேர்ம்ஸ் இல்ல இப்போ நம்ம டிமினிஷ் பண்ண சொல்றாங்க சோ எந்த நம்பரால டிமினிஷ் பண்ண சொல்றாங்க 1ங்கற நம்பர்ல டிமினிஷ் பண்ண சொல்றாங்க நான் எப்படி பண்றதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க ரொம்ப சிம்பிள் தான் இது சோ நீங்க ஒண்ணும் பயப்பட வேணாம் பொறுமையா போட்டாவே போதும் இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பவர் 4 1 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x³ -4 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² -7 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x 22 கான்ஸ்டன்ட் டேர்ம் 24 எந்த நம்பரால நமக்கு டிமினிஷ் பண்ண சொல்றாங்க 1ங்கற நம்பரால நமக்கு டிமினிஷ் பண்ண சொல்றாங்க சோ அதனால 1ங்கற நம்பரை எழுதிக்கிறோம் சோ இங்க கம்பல்சரியா 0 போடுங்க adding these two number 1 plus 0 1 multiplying these two number 1 into 1 1 adding these two number -4 plus 1 -3 multiplying these two number 1 into -3 -3 adding these two number -7 -3 we get -10 multiplying these two number 1 into -10 adding 22 and -10 add பண்ணா +12 multiplying these two number 12 so 24 இல் 12 ஐ ஆட் பண்ணீங்கன்னா 36 இது ஒரு பிராக்கெட் போடுங்க again கண்டினியூ பண்ணுங்க so again 1 ஆல diminish கடைசி வரைக்கும் பண்ணிட்டு வரணும் 1 you put 0 here 1 plus 0 1 1 into 1 1 adding these two number -2 multiplying these two number -2 -10 -2 add பண்ணோம்னா நமக்கு -12 1 into -12 -12 இது ரெண்டையும் ஆட் பண்ணனும் +12 இது -12 ஆப்போசிட் சைன் so 0 so again நம்ம டிவிஷனை கடைசி வரைக்கும் செஞ்சுட்டு வரணும் இங்க put 0 put 1 adding these two number 1 plus 0 1 1 into 1 1 -2 plus 1 -1 1 into -1 -1 adding these two number -12 -1 -13 again here 1 here 0 1 plus 0 1 1 into 1 1 adding these two number 0 so இந்த சிங்கிள் நம்பர் வர வரைக்கும் அப்படியே டிமினிஷ் பண்ணிட்டு இருக்கோம் சோ இப்போ என்ன பண்ணனும்னா லாஸ்ட்ல இருந்து இப்படி ஒரு அம்புக்குறி போடுங்க இப்படி இந்த படிதான் இந்த சைடா எழுதணும் நீங்க வேற எதுமே எழுத கூடாது சோ இந்த ஆரோ மார்க் எதுக்கு போட்டுட்டோம்னா நீங்க எழுதுறதெல்லாம் இப்படி தான் எழுதணும் அந்த ஈக்குவேஷனுக்கு பேர் வந்து டிரான்ஸ்ஃபார்ம்டு ஈக்குவேஷன் சோ நம்ம ஒரு கொடுத்திருக்கக்கூடிய ஈக்குவேஷனை 1 ஆல டிமினிஷ் பண்ணோம்னா நமக்கு ஒரு புது ஈக்குவேஷன் கிடைக்கும் சோ அந்த ஈக்குவேஷனுக்கு பேர் வந்து டிரான்ஸ்ஃபார்ம்டு ஈக்குவேஷன் இங்க இருக்கக்கூடிய நம்பர் வந்து 1 இங்க 4 க்கு பாருங்க 1 2 3 4 இருக்கா அதனால
x power 4 புரியுதான்னு பாருங்க x power 4 அடுத்து இங்க 0 இருக்கு so plus 0 1 2 3 x cube 0x cube so அடுத்து இங்க minus 13 இருக்கு so minus 13 x square அடுத்து இங்க 0 இருக்கு plus 0x இங்க 36 இருக்கு so plus 36 equal to 0 இந்த ஈக்குவேஷனுக்கு என்ன பேரு அப்படினா transformed நல்லா புரிஞ்சுக்கங்க இந்த ஈக்குவேஷனுக்கு பேர் வந்து transformed equations இந்த ஈக்குவேஷனோட பேர் வந்து transformed equation சோ இதுக்கு நம்ம கொடுத்திருக்கக்கூடிய ஈக்குவேஷனை அவங்க கொடுத்திருக்கக்கூடிய 1ங்கற நம்பர்ல டிமினிஷ் பண்ணோம்னா நமக்கு கிடைச்ச புது ஈக்குவேஷன் வந்து x power 4 0x cube minus 13x square plus 0x plus 36 equal to 0 இந்த ஈக்குவேஷன் பேர் வந்து transformed equations இந்த சம் வந்து என்ன சொல்லிருக்காங்க by 1 னு கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணிருக்காங்க and hence solve it diminish பண்ண பிறகு வரக்கூடிய ஈக்குவேஷனை வந்து சால்வ் பண்ண சொல்றாங்க so இப்ப x power 4 plus 0x cube minus 13x square plus 0x plus 36 equal to 0 ங்கற ஈக்குவேஷனை வந்து நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் சால்வ் பண்ண போறோம் ஓகேவா நமக்கு transformed equations வந்து என்ன கிடைச்சிருக்கு x power 4 plus 0x cube minus 13x square plus 0x plus 36 equal to 0 னு கிடைச்சிருக்கு நீங்க நிறைய ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்ணிடுவாங்க அப்படினா இங்க x ஓட பவர் 4 இருக்கு சோ இது வந்து ஒரு ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனா இருக்குமா சோ அந்த பழைய ப்ரொசீஜருக்கு போய்வாங்க சோ நீங்க அது வந்து நீங்க கரெக்ட்டா செக் பண்ணிடணும் இங்க x power 4 ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து +1 லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து 36 uneven number ஈக்குவல் கிடையாது சோ இந்த x ஓட பவர் வந்து 4 இங்க +1 இங்க +36 நம்பர் மாறி இருக்கு அதனால இது ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் கிடையாது ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்னா x power 4 க்கு முன்னாடி உள்ள நம்பரும் கடைசில உள்ள ஃபர்ஸ்ட் நம்பரும் சேம் நம்பரா இருக்கும் இப்போ செகண்ட் டேர்ம் பாத்தீங்கன்னா இங்க 0 ஆ இருக்கு லாஸ்ட்ல இருந்து செகண்ட் டேர்ம் பாத்தீங்கன்னா 0 ஆ இருக்கு இத வச்சு முடிவு பண்ணிடாதீங்க ஃபர்ஸ்ட் டேர்மையும் பார்க்கணும் அது நாட் ஈக்குவலா இருக்கிற வாசி இது ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் கிடையாது சோ அப்புறம் எப்படி தான் சார் இத நம்ம சால்வ் பண்றது அப்படினா இப்போ 0 ஓட டேர்ம்லாம் விட்டுங்க 0 ஓட டேர்ம்லாம் விட்டுட்டீங்கன்னா x power 4 minus 13x square plus 36 equal to 0 அப்படினு கிடைக்குது சோ இது x power 4 இது x square சோ x power 4 நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா x square whole square அப்படினு எழுதிக்கலாம் சோ இது எப்படி எழுதிக்கலாம்னா x square whole power 1 plus 36 equal to 0 இங்க x square whole square minus 13x square whole power 1 plus 36 எழுதிக்கலாம் சோ இப்போ இந்த x square க்கு t னு பேர் கொடுத்துக்கணும் put x square equal to t அப்படினு நேம் கொடுத்துக்கங்க அப்ப it can be written as t square minus 13t plus 36 equal to 0 இப்போ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் for t ஸ்கொயர் ஆ மாறிடுச்சு சோ இப்போ இத நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு t யோட மதிப்பு எத்தனை கிடைக்கும் 2 கிடைக்கும் சோ இது எப்படி சார் சால்வ் பண்றதுன்னா இப்போ +36 இருக்கு எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா +36 வருது அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணா -13 வருது அப்படினு பார்க்கணும் சோ 36 வந்து எதெல்லாம் மல்டிப்ளை பண்ணலாம் 11 into 3 பண்ணலாமா பாருங்க 12 into 3 எவ்வளவு வரும் பாருங்க 36 வருதுன்னு பாருங்க 12 into 3 36 வேற என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு சோ 9 into 4 36 சரியா வேற 6 into 6 36 சோ எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா +36 வருது பட் அந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் t -13 வரணும் சோ அப்ப எதுக்கு போடலாம்னா put -9 -4 ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் t -13 வருது -4 ஐயும் -9ஐயும் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு +36 வருது சோ அப்ப வந்து இதோட ஃபேக்டரைசேஷன் வந்து t -4 into t minus 9 equal to 0 so இது வந்து each term is equal to 0 னா t minus 4 equal to 0 and t minus 9 equal to 0 so minus 4 right side போச்சுனா t equal to 4 and t equal to 9 so what is
t tங்கிறது என்ன tங்கிறது இங்க நம்ம x ஸ்கொயர் வச்சிருக்கோமா அப்ப x ஸ்கொயர் equal to 4 and x ஸ்கொயர் equal to 9 இப்ப பாருங்க x ஸ்கொயர் equal to 4 இதுக்கு ரூட் எடுக்கலாமா ரூட் எடுத்தோம்னா plus or minus 4 வருமா plus or minus square root of 4 square root of 4 வந்து 2 இதுக்கு ரூட் எடுத்தோம்னா plus or minus root 9 அப்ப plus or minus 3 வருமா so அப்ப x is equal to plus or minus root 4 and x is equal to plus or minus root 9 இப்போ இதுக்கு root 4 ஓட மதிப்பு எவ்வளவு 2 ஆ அப்ப x is equal to plus or minus 2 and x is equal to plus or minus 3 நமக்கு வந்துச்சான்னு பாருங்க நாலு மதிப்பு இங்க கொடுத்திருக்கிற சம் வந்து x power 4 இருக்கா அப்ப நமக்கு எத்தனை ஆன்சர் வரணும் நாலு ஆன்சர் வரணும் x is equal to plus 2 ங்கறது ஒரு ஆன்சர் x is equal to minus 2 ங்கறது ஒரு ஆன்சர் x is equal to plus 3 ங்கறது ஒரு ஆன்சர் x is equal to minus 3 ங்கறது ஒரு ஆன்சர் நம்ம இந்த ரூட்ஸ் மட்டும் எடுத்துட்டோம்னா சம் முடிஞ்சிருச்சு அப்ப ரூட்ஸ் ஆர் சரியா அண்ணா +2 -2 +3 and -3 அத நம்ம சால்வ் பண்ணியாச்சு சோ இப்போ இந்த சம்ல நம்ம என்ன பார்த்துட்டோம்னா டிமினிஷ் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க அதை டிமினிஷ் பண்ண சொல்றாங்க எந்த நம்பரால டிமினிஷ் பண்ணனும்னு சொல்லி அவங்களே கொடுத்திருக்காங்க சோ நம்ம அவங்க கொடுத்திருக்கக்கூடிய நம்பரால டிமினிஷ் பண்ணிட்டு வரக்கூடிய ஈக்குவேஷன் பேர் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம்டு ஈக்குவேஷன் அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம்டு ஈக்குவேஷன் வந்து நம்ம சால்வ் பண்ண சொல்றாங்க அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம்டு ஈக்குவேஷன்ஸ் வந்து நமக்கு வந்து ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனா இல்லாத வாசி நம்ம குவாட்ராட்டிக் பை குவாட்ராட்டிக் ஃபார்மா எழுதி அதை சால்வ் பண்ணி x ஓட வேல்யூஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் வந்து டச் பண்ணுங்க நாங்க போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனா கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க ஏதாவது டவுட் இருந்துச்சுனா தெரியப்படுத்துங்க நன்றி மீண்டும்